அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம், டிஐஒய். இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சு, ஜாஸ்மின் வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் பார்க்கலாம். இது நான் தான் இந்த ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். பாருங்கள், நிஜமாக மல்லிப்பூவை கோத்து வச்ச மாதிரியே இருந்துச்சு. இப்படி ஒரு ரப்பர் பேண்டு அந்த MDF அட்டை இருக்குல்ல, இது மாதிரி விற்கும் மார்க்கெட்டில். சேலமில் இருந்தீங்கன்னா ஷெவாப்பேட்டில் விற்கிது. இதை இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் பெயிண்ட், அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு, பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு இது மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி குட்டி குட்டியாக ரப்பர் பேண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு விற்கும். இது ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி பேக்கெட்டில் ரப்பர் பேண்ட்ஸ், பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸு, க்ளூ, நல்ல ஸ்ட்ராங் க்ளூ. இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போது இந்த ரப்பர் பேண்டை எடுத்து, அந்த ரப்பர் பேண்ட் அட்டாச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஒரு ஹோல் மாதிரி, ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது உள்ளே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணிடலாம். இப்படி பண்ணிட்டிங்கன்னா இப்படியே நிற்கும். அந்த மெட்டல் பீஸ் கீழே வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இந்த க்ளூ வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த MDF ரவுண்டாக 2 இன்ச்சு தான் நான் வாங்கியிருக்கேன். 2 இன்ச் MDF ஷீட்ஸு. அதில் ரவுண்டாக அந்த க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு, அந்த அட்டாச்மெண்ட்டில் நடுவில் சென்டர் மிடில் நம்ம இதை ஒட்டிக்கணும். இது மாதிரி நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும் அது. இப்போது இந்த MDF ஷீட் இருக்குல்ல, இதில் அவுட்லைனில் அந்த க்ளூ கொடுக்கலாம். இது மாதிரி வச்சு, இந்த ஃப்ளவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் நமக்கு எல்லா இடத்துலையுமே மார்க்கெட்லலாம் இப்போ கிடைக்குது. அதை ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இது மாதிரி பிடிச்சிக்கணும். ஒன்றுன்னா வச்சு பிடிச்சிக்கணும். நல்லா உருண்டையாக அழகாக பூ மாதிரியே, ஒரிஜினல் பூ மாதிரியே இருந்துச்சு. இது ஆக்சுவலாக டிஷ்யூவில் செஞ்ச பூ தான். ஷெவாப்பேட்டில் வாங்கினேன். சேலமில் இருக்கிறவங்களுக்கு ஷெவாப்பேட் பற்றி தெரியும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயும் இருக்குது, அமேசானில் கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது டச் ஆன உடனே அப்படியே ஒட்டிக்குது. இந்த நல்ல ஸ்ட்ராங்கான க்ளூ இது மாதிரி ஒரு பூவாக எடுத்து ரவுண்டாக வச்சுக்கணும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம இதில் நம்ம நெட்டில் அமேசான்லேயோ இல்லை மீஷோ, ஷாப்ஸி எதில் பார்த்தாலுமே 200-300ன்னு போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி அவ்வளோ காசு இல்லை. ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ்க்குள்ளேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா அந்த MDF ஷீட் 2000 ரூபா தான். அப்புறம் அந்த அட்டாச்மெண்ட் வச்சுருக்கேன்ல, அது 2 ருபீஸ் தான். இந்த ஃப்ளவர் ஒரு பாக்ஸ், ஒரு பேக் ஃபுல்லாகவே 120 ருபீஸ். அது மாதிரி தான். இதுக்கு ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் செலவாகும் இந்த ஒரு பேண்டு பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. நம்ம எதுவுமே நம்ம யோசிச்சுட்டு வீட்டில் செய்யணும்னு நினச்சா செஞ்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாக முடிஞ்சுது. கொஞ்சம் காய விட்டுட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 10-15 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறமா செகண்ட் லேயர் க்ளூ ஒட்டி, கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்படியே அப்ளை பண்ணி, ரெண்டாவது மேலே 2வது லேயராக இதை பூவை நான் ஒட்டியிருக்கேன். இதுவும் கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ 3வது லேயர் ஒட்டுறேன். அப்படியே ரவுண்டாக ஒட்ட வேண்டியது தான். இப்போ இந்த மாதிரி கேப் இருக்குது பாருங்கள். 3 லேயர் ஒட்டி முடித்ததுக்கப்புறம், நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசியில் மேலே வைக்கிறதுக்கு ஒரே ஒரு பூ வைக்கிற ஒரு சின்ன கேப் இருக்கும். அதில் நல்லா அந்த க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு, ஒரு பெரிய பூவை எடுத்து இப்படி நல்லா ஒட்டி அமுத்தி விட்டுறான் உள்ள. இது மாதிரி காயட்டும். இப்போ கீழே இருக்கிறது நல்லா காஞ்சிருச்சு. அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம ரப்பர் பேண்டுக்கு அழகாக
மேலே ரப்பர் பேண்ட் போட்டு இப்போ போனிடெயில் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி ஜடை பின்னிட்டு பண்ணாலும் சரி, அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.